மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு பாடத்தில் தமிழ் பாடம் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நடத்தின நம்ம எக்ஸசைஸில் அணி பார்த்துருக்கோம். திருக்குறள் முடித்த உடனே ஓமை அணி எடுத்திருக்கேன். ஓமை அணி எடுத்து முடிச்சிருக்கோம். அந்த ஓமை அணி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓமை அணி ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன், கேட்டுருங்க. ஓமை அணி அப்படின்னாக்க அணி விளக்கம். ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி. அந்த ஓமை அணியில் என்னென்ன இடம்பெறும்னாக்க உவமை, உவமேயம், ஓம உருபு ஆகிய மூன்றும் இடம்பெறும். ஆனால் ஓம உருபு மட்டும் வெளிப்படையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோளோடு நின்றான் இரவு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். எடுத்துக்காட்டோடைய விளக்கம் கொடுத்துருந்தோம். அதில் அணி பொருத்தம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஓம உறுப்பு போலன்றது நமக்கு வெளிப்படையாக வந்திருந்தது. நான் திருக்குறள் வகுப்பு எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது ஓமை அணி ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும். எடுத்துக்காட்டு ஓமை அணியில் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு ஓமை அணியில் மறைந்து வரும். அப்படி மறைந்து வரும்போது அணி விளக்கம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அந்த அணி விளக்கம் ஒன்று போல தான் வரும். என்ன பார்த்தா அதில் ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அணின்னு பார்த்தோம். இங்கே ஒப்பிட்டு கூறுவது மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது எடுத்துக்காட்டு ஓமனி. இங்கே ஒப்பிட்டு கூறும்போது உவமை, உவமேயம் இடம்பெறும். உவமேயம் இடம்பெறும். உவம உருபு மறைந்து வரும். மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும். நல்லா கவனிங்க. ஓமை அணிக்கும் நமக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அங்கே ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும், இங்கே ஓம உறுப்பு நமக்கு மறைந்து வரும். இது ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான் ரெண்டுத்துக்கும். இப்போ அணி விளக்கம் மறுபடியும் ஒரு முறை கவனிச்சுக்குங்க. ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது உவமை, உவமேயம் இடம்பெறும். உவம உறுப்பு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை அணி. நம்ம இப்போ அந்த குறட்பாக்களில் பார்க்கும்போது நமக்கு ஒரு குறளை நமக்கு கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்பாய் எடுத்துக்காட்டாக கொடுத்துருந்தாங்க. அது என்னன்றதை அந்த எடுத்துக்காட்டை என்ன குறள்? பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல். எடுத்துக்காட்டு குறள் பண்ணெனாம் பாடற் கியைபின்றேன். பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல். கண்ணெனாம் ஒரு சீர் நம்மளுக்கு சப்போஸ் உன்னுடைய இதில் கூட இடம் பத்தலைன்னா அந்த டவுனில் தான் எழுதணும். இந்த சைடு கொண்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 4 சீர்கள் மேலே இருக்கணும். பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல். கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம் இல்லாத கண். ஒரு ஐஃபன் போட்டு எழுதணும். நம்ம அது மேலே எழுதணும். மேல் லைனை கண்ணோட்டம் இல்லாத கண்.
அப்போ எடுத்துக்காட்டு நமக்கு பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். எடுத்துக்காட்ட சரியான முறையில் நம்ம எழுதணும். இடம் பத்தலைனாலும் டவுனில் தான் நம்ம கண்ணெனாம் எழுதணும். மேக்ஸிமம் திருக்குறளை நம்ம பிரித்து எழுதக்கூடாது. இருந்தாலும் நமக்கு சப்போஸ் இடம் பத்தலைனா இந்த மாதிரி அந்த டவுனில் எழுதிக்கணும், முன்னாடி கொண்டு வரக்கூடாது. எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாடலில் நம்மளுக்கு வெளிப்படையாக போல போன்றன்றது வரவில்லை. உவமேயம் இடம்பெறும். உவம உருபு நீங்கள் என்ன சொல்லணும்? நம்ம போல போன்ற இதெல்லாம் மறைந்து வரும். ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது உவமை உவமேயம் இடம்பெறும். உவம உருபு போல போன்ற மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமையணி ஆகும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு குறள் நமக்கு நம் பாடப்பகுதியில் பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணெனாம் கண்ணோட்டம் பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறள் நமக்கு எடுத்துக்காட்டு. இதில் போல போன்றன்றது நமக்கு வெளிப்படையாக வரல. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா, பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசைக்கு என்ன பயன்? பாடலோடு பொருந்தி ஒரு இசை இல்லைன்னா அந்த இசையை கேட்கறதுக்கு நமக்கு அந்த பாடலை கேட்கறதுக்கு பிடிக்காது. அதுபோல் நமக்கு கண்ணிருந்தும் இறக்கப்படவில்லை என்றால் கண்ணிருந்து பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு அப்புறம் நம்ம குறள் விளக்கம் அப்படின்னு அதை எடுத்து எழுதணும். குறள் விளக்கம் குறள் விளக்கம்னு சொல்லிட்டு எழுதிடணும். பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன்? இரக்கம் இல்லாவிட்டால் கண்ணிருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து குறள் விளக்கத்தில் எழுதிடணும். இது 3 எழுதி முடித்த உடனே அந்த குறள் விளக்கத்திலிருந்து நம்ம உவமை எது, உவமேயம் எது, உவம உருபு எதுன்னு எடுத்து எழுதணும். அப்போது 4வதாக என்ன எழுதணும்? 3 நமக்கு குறள் விளக்கம் எழுதிடணும். 4 நம்ம அணி பொருத்தம். அணி பொருத்தம் அணி பொருத்தத்தில் என்ன தருவோம்? முதல்ல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உவமை உவமை என்னென்ன இடம்பெறும்? உவமை உவமேயம் உவம உருபு. உவம உருபு. இதில் உவமைன்றது என்னன்னாக்க பாடலோடு பொருந்தாத இசை. பாடலோடு பொருந்தாத இசை உவமை. உவமேயம் என்ன சொல்லியிருக்காங்க? இரக்கம் இல்லாத கண். இரக்கம் இல்லாத கண். புரிஞ்சுதா? ஓம உறுப்பு என்னன்னாக்க இங்கே போல போன்றன்றது மறைந்து வந்திருக்கு. அப்போ ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு எழுதணும். மறைந்து வந்துள்ளது. மறைந்து வந்துள்ளது. ஓமையணி பார்த்துருந்தோம் நேற்று. ஓமையணிக்கு நம்ம என்ன எழுதியிருந்தோம்? ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது உவமை உவமேயம் உவம உறுப்பு இடம்பெறும். அதில் உவம உறுப்பு போல போன்றன்றது வெளிப்படையாக வரும்னு சொல்லிட்டு உவமையணிக்கு பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படின்ற எடுத்துக்காட்டு பார்த்துட்டு அதனுடைய அணி பொருத்தமும் குறள் விளக்கம் எழுதணும். இந்த எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க அங்கே போல போன்றன்றது வெளிப்படையாக வந்தது. இந்த ஓம உறுப்பு போல போன்றன்றது மறைந்து வந்துள்ளது. மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமையணி. அப்போ இங்கே பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த வேலோடு நின்றானில் போலன்றது வெளிப்படையாக வந்துச்சு. இங்கே போலன்றது நமக்கு வெளிப்படையாக இல்லை, மறைந்திருக்கு. அது போல பாடலோடு பொருந்தாத இசைக்கு என்ன பயன்? அது போல இரக்கம் இல்லாத
கண் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி இந்த பொருளில் கேட்டிருக்காங்க. அப்போ போலன்றது மறைந்து வந்திருக்குதுல்ல, மறைந்து வரும்போது இது எடுத்துக்காட்டு உவமையணிக்கு இந்த குறள் பொருத்தமாயிற்று. குறள் விளக்கம் எழுதி முடிச்சதும் நம்ம அணி பொருத்தம் எழுதுகிறோம். உவமை பாடலோடு பொருந்தாத இசை. பாடலோடு பொருந்தாத இசை என்னது? உவமை. பாடலோடு பொருந்தாத இசை. அடுத்து உவமேயம் இரக்கம் இல்லாத கண். இரக்கம் இல்லாத கண் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. அதை நம்ம போல போன்றதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அந்த உவம உருபு மறைந்து வந்துள்ளது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? உவமை அணியும் எடுத்துக்காட்டு உவமை அணியும் தெளிவாக புரிஞ்சு இந்த லீவில் படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா 3 மதிப்பெண் பப்ளிக்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. உவமை அணியும் உவமை அணியும் எடுத்துக்காட்டு உவமை அணி ரெண்டும் நல்லா படித்து ஒப்பிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நோட்டில் எல்லாமே நல்லா காப்பி பண்ணி கொண்டு வந்து எனக்கு ஒப்படைக்கணும் நீங்கள் பள்ளிக்கு வரும்போது. இப்போ 2 அணி நம்ம பார்த்தோம். இந்த 2 அணியும் தெளிவாக படிச்சுக்குங்க. இந்த விடுமுறை நாட்களெல்லாம் உங்களுக்கு அணி வந்து மிகவும் முக்கியமானது. அணி வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா 3 மதிப்பெண். ஏன்னா நம்ம 9ஆம் வகுப்புலேருந்தே இந்த அணி படிச்சுட்டு இருக்கோம். 9ஆம் வகுப்புலேயே நம்ம உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி அங்கே ஒரு வேறு குறள் பார்த்துருப்போம். இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? நம்ம வேறொரு குறளை பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். குறள் மட்டும் நமக்கு மாறும். ஆனால் உவமை அணிக்கு என்ன குறள் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு உவமை அணி கொடுத்துக்கிற குறள் வந்து நம்ம எழுத போகிறோம். சரி, இந்த பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு அடுத்து வர்றது என்னது? அழகிட்டு வாய்ப்பாடு. அழகிட்டு வாய்ப்பாடு. இந்த அழகிட்டு வாய்ப்பாடுக்கு 3 மதிப்பெண். இதுவும் நம்ம 9ஆம் வகுப்பு பாடத்தில் பார்த்தது தான். இருந்தாலும் சில குறில் நெடில் வந்து நமக்கு சரியாக பிரிக்க தெரியாமல் ஒரு சிலர் இன்னமும் செய்கிறீங்க. நமக்கு ஒரு குறள் கொடுத்துட்றாங்க. அந்த குறளை வந்து அப்படியே நம்ம கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு ஒரு அட்டவணையை போட்டுடணும். முதல் என்ன செய்யணும்? வரிசை எண் போட்டுருங்க. முதல் வந்து வரிசை எண். வரிசை எண்ணுக்கு ஒரு கோடு போட்டே ஆகணும். ஏன்னா நமக்கு என்னன்னா 7 சீர்கள் வந்து திருக்குறள் இருக்கும். எத்தனை சீர்கள் கொண்டது? 7 சீர் கொண்டது. அந்த 7 சீர்களையும் நம்ம சரியாக எழுதியிருக்கிறோமா அப்படின்றதுக்காக முதல்ல வரிசை எண் போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ 7 என்ன செய்யணும்? நம்ம நம்பர் போட்டுட்டு 7 நம்பரும் போட்டால் தான் 7 சீர்களையும் எழுதணும். இப்போ அடுத்தது என்ன எழுத போகிறோம்? சீர். சீர் வந்து 7 சீர் என்னன்றதை பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோமே ஒரு மனப்பாட பகுதி கூட ஒன்று ஏதாவது ஒன்று எழுதலாமே. என்ன மனப்பாடம் எழுதலாம்? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி. முயற்சி திருவினை. திருவினை ஆக்கும். முயற்சின்மை. முயற்றின்மை. முயற்சின்மை. இன்மை. இன்மை. புகுத்தி. புகுத்தி. விடும். விடும் என முடியும் குறள். நான் மனப்பாடத்தில் ஏன் எழுதுறேன்னாக்கா மனப்பாட குறளும் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன ஆகும்? மனப்பாடம் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த குறளில் பிரிக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் நமக்கு மனப்பாட குறளே வருமானது தெரியாது. ஒரு சில நேரம் இங்கேயே மனப்பாட குறளையும் நமக்கு கொடுத்துட்டு நம்ம கொஷினில் முடியும் குறள் இதே குறள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியும் கொஷின் வந்த நாளெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால் வந்து 7 சீரை வந்து இங்கே மேலே உனக்கு வந்து திருக்குறள் கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற திருக்குறளை முதல் 7 சீர்களையும் பிரித்து சரியாக எழுதிடணும். 7 சீர்களை நீங்கள் பிரித்து எழுதுனா மட்டும்தான் உங்களால் அடுத்தது என்ன செய்ய முடியும்? இதை வந்து நம்ம அசை இதுக்கு வந்து அசை என்னன்றதை எழுதுகிறோம். அடுத்தது ஹெட்டிங் என்னது? முதல் வரிசை எண் 7 எழுதிட்டோம். அடுத்து சீர் வந்து நமக்கு திருக்குறள் 7 சீர் கொடுத்துருப்பாங்க. 7 சீரும் 1 by 1 கரெக்டாக எழுதிடுறோம். இதுக்கு அசை பிரிக்கிறோம். அப்படி அசை பிரிக்கும் போது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கோடு போடணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு குறில் தனித்து வந்தால் நேர். ஒரு குறில் தனித்து வந்தால் நேர். அது வந்து நம்ம அட்டவணையே உனக்கு ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஒரு குறில் தனித்து வரும்போது நேர், அப்படி இல்லைன்னா 2 குறில் நம்ம சேர்ந்து வரும்போது நிறையசை. அப்போ இந்த இடத்துல வந்து 2 குறில்
இருகுறில். இருகுறில் பக்கத்தில் ஒற்று வந்தால் அந்த ஒற்றுக்கு பக்கத்தில் தான் கோடு போட போகிறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து ஒற்று எழுத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கோடு போட போகிறோம். அப்போ இருகுறில் ஒற்று அப்படின்றத இங்கே நம்ம பார்த்தோம். இருகுறில் ஒற்று. 2 குறில் வந்தாவே என்ன அசை, நிறை அசை. இருகுறில் ஒற்று நிறை. அதுக்கப்புறம் சீன்றது ஒரு குறில். ஒரு குறில் வந்தால் நேர். ஒரு குறில் வந்தால் நேர். இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுங்க, வாய்ப்பாடு எழுதிடலாம். நிறை நேர் புளிமா. நிறை நேர் என்னது, புளிமா. எழுதிடலாமா? வரிசை எண் சீர் அசை பிரிக்கிறோம். அசைக்குரிய வாய்ப்பாடை நம்ம இங்கே எழுதிட்டோம். முதல் ஒன்றை சரியாக பிரிச்சுட்டோம். இரு குறில் ஒற்று, அடுத்து ஒரு குறில் தனித்து வந்திருக்கு. அடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தீன்றது குறில், ரூன்றது குறில். அப்போ இங்கே என்ன செய்த, இரு குறில் வருது. அப்போ இரு குறில் வந்த உடனே நமக்கு என்னது, நிறையசை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இரு குறிலுக்கு நிறையசை. வீன்றது குறில் எழுத்து, நைன்றது நெடில் எழுத்து. ஒரு குறில் ஒரு நெடிலுக்கும் நமக்கு வாய்ப்பாடு இருக்கு. ஒரு குறில் ஒரு நெடில் வரும்போதும் நிறையசையாக பிரிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நெடில் வந்திருந்தால் நம்ம தனித்து பிரிக்கணும். இங்கே நெடில் வராதனால வினை. வி குறில், நை நெடில். ஒரு குறில் நெடிலுக்கும் நிறை அப்படின்றத எழுதிடலாம். அப்போ நிறை நிறை கருவிலம். நிறை நிறை என்னது, கருவிலம். வாய்ப்பாடு நிறை நிறை கருவிலம். அடுத்து ஆக்கும். ஆ நெடில். நெடில் நெடில் வந்து தனித்து பிரிக்கணும். நெடில் பக்கத்தில் ஒற்று எழுத்து வரும்போது அது பக்கத்தில் நம்ம கோடு போடுறோம். ஒரு நெடில் ஒரு ஒற்று. நெடில் தனித்து வரும்போது நேரசை. நெடில் தனித்து வரும்போது நேரசை. அடுத்து ஒரு குறில் ஒரு ஒற்று. குறில் ஒற்றுக்கும் ஒரு குறில் வந்தால் நேரசை. பக்கத்தில் வந்து மெய் எழுத்துக்கும் அதே தான் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். நெடில் ஒற்று, குறில் ஒற்று. அந்த புள்ளிக்கு பக்கத்தில் நம்ம கோடு போட்டுடுறோம். நெடிலா, இரு குறிலா, இல்லை ஒரு குறில் நெடிலா அப்படின்றத தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதணும். அப்போ நெடில் ஒற்றுக்கு நேர், குறில் ஒற்றுக்கு நேர். நேர் நேர் தேமா. நேர் நேர் என்னது, தேமா. நேர் நேர் தேமா. அடுத்து முயற்சின்மை. மு குறில், யா குறில் ஒற்று. இரு குறில் ஒற்று நிறை. இரு குறில் ஒற்றுக்கு என்னது, நிறை. ரீ குறில் இன்னு ஒற்று. ஒரு குறில் ஒற்று வந்தால் நேர். அடுத்து பார்த்தீங்கன்னா மை அப்படின்றது வந்து நெடில் எழுத்து தனித்து வந்துருச்சு. அப்போ நெடில் தனித்து வரும்போதும் நேர் தான். நெடில் தனித்து வந்தாலும் என்ன செய்கிறோம், நேர் தான். ஒரு குறில் ஒற்று வந்தாலும் நேர், நெடில் தனித்து வந்தாலும் நேர், நெடில் ஒற்றோடு வந்தாலும் நேர் தான். இரு குறில் வரும்போதோ ஒரு குறில் ஒரு நெடில் வரும்போது தான் நமக்கு நிறையசை. அதை வந்து நம்ம வகுப்புலேயும் வந்து 9th நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போவும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இரு குறில் ஒற்று நிறை, ஒரு குறில் ஒரு ஒற்று நேர், ஒரு நெடில் எழுத்து நேர். நிறை நேர்ன்றது புளிமா. 3 சீர்கள் நேர் கொண்டு முடிந்தாக்க நிறை நேர் நேர் புளி மாங்காய். நிறை நேர் நேர் புளி மாங்காய். நிறை நேர் நேர் புளி மாங்காய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்மை. ஈன்றது குறில், இன்னு ஒற்று. ஒரு குறில் ஒரு ஒற்று. ஒரு குறில் ஒற்று. மைன்றது நெடில். அப்போ குறில் ஒற்றுக்கு நேரசை. குறில் ஒற்றுக்கு நேரசை. நெடில் ஏற்கனவே மேலே சீர்லேயே மைன்றது வந்து ஓரசை நெடில். ஓரசை நெடில் என்னும் போது நேர் தான் வரும். அப்போ இன்மைன்றது நேர் நேர் தேமா. நேர் நேர் தேமா. அடுத்து புகுத்தி. பூன்றது குறில், கூன்றது குறில். இரு குறில் ஒற்று. இரு குறில் ஒற்று வந்தாவே நமக்கு என்ன வந்துடும், நிறை. ஏன்னா இதில் நிறைய டைம் பிரிச்சிருக்கோம். இரு குறில் ஒற்று, 2 குறிலுக்கு மட்டும் வந்திருக்கு. இரு குறில் ஒற்று ஆல்ரெடி நிறை பிரிச்சிருக்கோம். இரு குறில் ஒற்று இங்கேயும் பிரிச்சிருக்கோம், நிறை. தீன்றது வந்து என்னது, ஒரே ஒரு குறில் வந்திருக்கு. இங்கே சி எப்படி ஒரு குறில் வந்திருக்கு, அந்த மாதிரி இங்கே ஒரு குறில் மட்டும் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் என்ன வரும், நேர். நிறை நேர் புளிமா. நிறை நேர் புளிமா. இந்த குறில் நெடில் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னாக்க, குறில் நெடில் வந்து சரியான உச்சரிப்பு தெரிஞ்சிருந்ததுன்னா உனக்கு அழகிட்டு வாய்ப்பாடில் தவறுகளே வராது. அதனால் குறில் நெடியில் வந்து சரியாக தெரிஞ்சுக்குங்க. விடும் அப்படின்றது 7வது சீரை நம்ம பிரிக்கக்கூடாது. 7வது சீர் வந்து ஓரசை வாய்ப்பாடு தான். ஆனால் அதை பிரிக்காமல் அப்படியே பார்க்கணும். வீடு இரு குறில். வீன்றது குறில், டூன்றது குறில். இரு குறில் ஒற்று. இரு குறில் ஒற்றுக்கு என்ன வரும்,
நிறை. ஏற்கனவே இங்கே இரு குறில் ஒற்று பார்த்துருக்கோம் பாருங்கள். இரு குறில் ஒற்றுக்கு நம்ம நிறை தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இரு குறில் ஒற்று. இரு குறில் ஒற்றுக்கு நிறை. நிறை அசைனாக்க மலர். நிறைன்னா என்னது? மலர். ஓரசை வாய்ப்பாடில் நிறைக்கு மலர் ஓரசை வாய்ப்பாடு. ஓரசை வாய்ப்பாடு நிறை மலர் வந்திருக்கு. ஈரசை வாய்ப்பாடுலேயும் நமக்கு வந்திருக்கு. மூவசை சீர்லேயும் ஒரு வாய்ப்பாடு வந்திருக்கு. இந்த வாய்ப்பாடும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓரசை ஈரசை மூவசையில் காய்ச்சீர் மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். சப்போஸ் இந்த மூன்றசை சீரில் நீ கடைசி சீர் கனிச்சீராக பிரிக்கிற மாதிரி வந்துருதுன்னா இரு குறிலோ இல்லை ஒரு குறில் நெடில் அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி வந்திருந்தாக்கோ நீ தவறாக எங்கேயோ பிரிச்சிருக்கிறன்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அழகிட்டு வாய்ப்பாடில் கனிச்சீரில் எக்காரத்தை கொண்டும் கனிச்சீர் வராது. காய்ச்சீர் மட்டும்தான் வரும். அப்போ காய்ச்சீர் மூவசை சீரில் கடைசி மூன்றாவது சீர் நேரில் தான் முடிஞ்சிருக்கணும். முடியல நீ பிரிச்சிருக்கிறது இங்கே நிறை வந்திருக்குன்னாக்கா அந்த இடத்துல ஏதோ தவறு செய்திருக்குன்றத மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பிரிச்சுட்டு அதுக்கு அசை எழுதிட்டு வாய்ப்பாடு எழுதணும். முயற்சி நிறைநேர் புளிமா. திருவினை நிறை நிறை கருவிலம். ஆக்கும் நேர் நேர் தேமா. முயற்சின்மை இரு குறில் ஒற்று நிறை ஒரு குறில் ஒற்று நேர் ஒரு நெடில் நேர் புளிமாங்காய். இன்மை குறில் ஒற்று ஒரு நெடில் குறில் ஒற்றுக்கு நேர் ஒரு தனித்து நெடில் வந்தால் நேர் 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 தேமா. புகுத்தி இரு குறில் ஒற்று நிறை தீ ஒரு குறில் நேர் நிறை நேர் புளிமா. இந்த சீர் வந்து கடைசி சீர் வந்து ஓரசை வாய்ப்பாடாக தான் நமக்கு வரும். இரு குறில் ஒற்று நிறை மலர். புரிஞ்சுதா மாணவ செல்வங்களே? இன்னைக்கு பார்த்த வகுப்பில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓமையணி 3 மதிப்பெண் வந்து மிகவும் முக்கியமானது. இன்று எடுக்கப்பட்ட அந்த அழகிட்டு வாய்ப்பாடும் மிகவும் முக்கியமானது. இப்போ இந்த அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி நீ ஹோம்ஒர்க் பண்ணலான்னாக்கா இந்த குரட்பாக்களையும் நீ என்ன செய்கிற இந்த குரட்பாவை வந்து நோட்டில் வந்து காப்பி பண்ணி எழுதிப்பார். இன்னும் ஒரு 2 குறள் மனப்பாட குரலாக இருக்கட்டும் இல்லை மனப்பாடம் இல்லாத குரல் ஏதாவது 2 பிரித்து அதை வந்து நீ சரியாக அசை வாய்ப்பாடு பிரிக்க தெரியுதான்னு பாருங்க. ஏதாவது அந்த இடத்துல உனக்கு டவுட் இருக்குன்னாக்க அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு வந்து வகுப்பில் வரும்போது எங்கையில் அதுக்கு உண்டானதை என்ன டவுட்டுன்றதை கேட்டுக்கிறேங்க. நன்றி மாணவ செல்வங்களே.